ஹாய் கியூட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி கோழிக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, மிளகாய் 4 எடுத்துக்கோங்க. தேவையான தயிர். இப்போ கோழிக்கறியை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. அதனுடைய ஸ்மெல் விடக்கு ஒன்றும் அடிக்காது. மட்டனாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவுனா ஹைஜீனிக்கும் கூட நல்லாவும் இருக்கும். நல்லா 2 தண்ணி கழுவி எடுத்துகிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு அதில் தேவையான ஸ்பைசஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அன்னாசிப்பூ 1, 2 கருவா போட்டுக்கோங்க, 2 கிராம்பு போட்டுக்கோங்க, 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அது மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கும். அதை வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தேவையான அளவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதும். 1/2 கிலோ கறிக்கு போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டு ஆட் பண்ணி குழம்பு வச்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் தயிர். ஓகே, 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கோழிக்கறியை தட்டிட்டு நல்லா கிண்டி விடணும். அது தண்ணி விடும். கோழிக்கறியிலேருந்து கறி எல்லாமே நம்ம வதக்கும்போது தண்ணி விடும். தண்ணி விட்டு அது நமக்கு அந்த தண்ணி வற்றி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் தெளியும் போது தான் நம்ம மசாலாத்தூள்லாம் சேர்க்கணும். இப்போ நான் டைரெக்டாக மசாலாத்தூள் வீட்டில் உள்ள குழம்பு மிளகாத்தூள் மட்டும் நான் என்றைக்குமே குழம்பு வைக்க மாட்டேன். அது டேஸ்ட் இருக்காது. அதனால் ஸ்பைசஸ் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். என்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன், தூள் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. இதில் வத்தத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் இருக்குல்ல, அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். 3 ஸ்பூன் 1/2 கிலோ கறிக்கு 3 ஸ்பூன். ஓகே, 3 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ கறிக்கு எவ்வளோ நமக்கு கரெக்டாக நமக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டு 1 விசில் தான் போடணும். ஏன்னா நம்ம வதக்கும் போதே 70% வெந்திருக்கும். 1 விசில் வந்தபோது ஓப்பன் பண்ணால் எம்மியான டேஸ்டான கோழிக்கறி குழம்பு தயார். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் இடியாப்பம் கோழிக்கறி குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.